கலைச்செல்வன் இனியனை பார்த்து, தம்பி இங்க வாங்க, கொஞ்சம் வீட்டை பத்தி சொல்லுங்க என்று கேட்டான். சார், 20 சென்ட் இடத்துல 8 சென்ட் வீடு, 12 பெரிய ரூம், ஒரு பெரிய ஹால், கலைப்பொருட்கள் சேர்த்து வைக்க பெரிய ஹால்னு அப்பா பார்த்து பார்த்து கட்டினது சார். போற இடமெல்லாம் ஏதாவது கலைப்பொருட்கள் கிடைக்குதான்னு பார்த்து பார்த்து வாங்கி அழகு பார்ப்பாரு சார். எப்போவாவது டிவி பார்ப்பாரு. தோட்டம் எப்பவுமே பசுமையா இருக்கணும்னு சொல்லுவாரு. பாதுகாப்புக்காக பெரிய காம்பவுண்ட் சுவர் இருக்கு சார். யாரும் அவ்வளோ ஈஸியா உள்ள வர முடியாது. ரவி அண்ணனோட மக கவிதா டெய்லி காலேஜ் போயிட்டு வருவா. சுப்பையா அண்ணனோட மகன் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவான். வேற யாரும் அனாவசியமா உள்ள வர மாட்டாங்க. ரவி அண்ணாவுக்கு தனி வீடு, சுப்பையா அண்ணாவுக்கும் தனி வீடு இருக்கு சார். நிறைய செடி வச்சு வீட்டுக்கு வெளியே ஃபுல்லாவே தோட்டம் தான் சார். ரவி அண்ணா தான் இதெல்லாம் மெயின்டைன் பண்றாரு என்று சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே போட்டோகிராஃபர்ஸ் அண்ட் ஃபாரன்சிக் டீம் வண்டியில் வந்து இறங்கினர். கலைச்செல்வன் போட்டோகிராஃபர்ஸிடம், ஒரு 4-5 ஆங்கிள் போட்டோ எடுங்க, பெட்ரூம் ஃபுல்லா எடுத்துருங்க, ஃபாரன்சிக்ஸுக்கு தேவையான எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணிருங்க. பதிலுக்கு அவர்கள் ஓகே சார் என்றார். கலைச்செல்வன் இனியனிடம், உங்க அம்மா பேர் என்ன என கேட்க, நான் பாக்கியநாதன் அப்பாவோட வளர்ப்பு பிள்ளை சார், எனக்கு அம்மானு யாரும் இல்லை என்று கூறினான். இந்த ஆடியோ ஸ்டோரியை முழுசாக கேட்கணுன்னா பாப்கார்ன் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். சைன் அப் பண்ணும்போது பாப்கார்ன் 100 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 5 ஹவர்ஸுக்கு ப்ரீமியம் கண்டென்ட்டை கேட்டுக்கலாம். இந்த கோட் ஒரு ஷார்ட் டேர்ம் ஆஃபர். ஸோ பாப்கார்ன் எஃப்எம் ஆப்பை இன்றைக்கே டவுன்லோட் பண்ணுங்கள்.